Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2 roll யூஸ் பண்ணி இந்த அழகான லஞ்ச் பேக் கூட எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். என்னுடைய உடல்நிலையை விசாரிச்ச எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஹெல்த் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா குரல் தான் இன்னும் சரியாகல. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட பாத்தீங்கன்னா 2 roll யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். மீடியம் லஞ்ச் பேக் சைஸ்ல நான் போட்டிருக்கேன். பேஸ் நல்லாவே அகலமா வந்திருக்கு. இது பிஸ்கட் நாட்டும் நார்மல் நாட்டும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு டிசைன் வரணும் அப்படின்னா பேஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்மளுடைய அமேசிங் டே பை வேர்ல்ட் சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா மேல வர்ற ஐ பட்டன்ல நான் கொடுக்கறேன், போய் பாருங்க. இந்த கூடையில பேஸ் கிராஸ் கட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். மேலேயும் இந்த ரெண்டு சைட்லயும் கிராஸ் கட் மெத்தட்ல தான் போட்டிருக்கேன். இந்த சென்டர்ல வர்ற இந்த வி ஷேப்ல மட்டும் பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஹேண்டில் 50-50 ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த கூடையோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 9 inches இருக்கு. பேஸ் அகலம் 5 inches இருக்கு. நல்ல அகலமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 8 inches இருக்கு. இது ஒரு நார்மல் சைஸ் லஞ்ச் பேக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இந்த கூடை போடுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான புது விதமான கூடை டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த வி ஷேப் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 ரோல்ல ஒயர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் அப்புறம் ஒயிட் கலர்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்திருக்கேன், சிசர் எடுத்திருக்கேன். இனி எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயர்ல சிக்கல் விழுகாம எப்படி ஒயர் கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பிளாஸ்டிக் ஒயர் ரோல்ல சென்டர்ல ஒரு 2 inchesக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பின்னாடி ரெண்டு பக்கமும் பண்டல் மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இத கத்திரி உள்ள விட்டு இந்த ரெண்டு இடத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பின்னாடி உள்ள இருக்க ரோல்ல இருக்கிற ஒயரை தான் நம்ம எடுக்கணும். வெளியே இருக்க ரோலை எடுக்க கூடாது. இந்த மாதிரி உள் பக்கமா இருக்க ஒயரை இந்த மாதிரி நீளமா உருகிக்கோங்க. உருகின பின்னாடி இப்ப ஸ்கேல்ல அளவு எடுக்கலாம். ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் 8 feet அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு 8 தடவை சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 6 inches எடுத்துக்கோங்க. மொத்தம் 8.5 feet நம்ம எடுத்துக்கணும். 8.5 அடி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 8.5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு மொத்தம் 22 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப் அளவுல சொல்லணும் அப்படின்னா 2.5 மீட்டர் கட் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர்ல 22 ஒயரும் ஒயிட் கலர்ல 22 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கலர்லயும் ஒயர் கட் பண்ண பின்னாடி ஈக்குவலா மடிச்சு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதுல பிங்க் கலர்ல 22 ஒயரை இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஒயிட் கலர்லயும் அதே மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இது யாருடைய ஹெல்ப் இல்லாம நீங்க கூட போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு ஒயரா எடுத்து நாட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இருந்து 2 ஒயரா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுக்கும் போது ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல ஒரு ஒயரோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஒயரோ வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி இதுக்கு மேல போட்டுட்டு கீழே இருக்க திருமண ஒயரை மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைட்ல இருக்கிற ஒயரை லூப்குள்ள உள்ள சொருகிடலாம். இப்போ 4 ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிடலாம். நமக்கு ஒரு பாக்ஸ் நாட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 4 ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க 2 ஒயர் அதிகமா இருக்கு. இப்போ இந்த 2 ஒயரை மட்டும் எடுத்து கொஞ்சமா லூஸ் பண்ணி கீழ் பக்கம் தள்ளிடுங்க. நமக்கு ஈக்குவல் ஆயிடும். இதே மாதிரி எல்லா ஒயர்லயும் நாட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சேம் கலர் ஒயர் 2 ஒயர் எடுத்துட்டு
நீங்க நாட் போட்டு வச்சுக்கோங்க. பிங்க் கலர்ல நமக்கு 11 நாட்ஸும் ஒயிட் கலர்ல 11 நாட்ஸும் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா நாட்ஸும் போட்ட பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ரெண்டு நாட்டை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 நாட் எடுத்து பக்கம் பக்கம் வச்சுக்கோங்க. நமக்கு மேல ஒரு இன்டூ ஷேப்பும் கீழே ஒரு இன்டூ ஷேப்பும் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த 2 இடத்துலயும் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திடுங்க. அப்புறம் கீழே இருக்க திருமண ஒயர் இருக்கு பாருங்க, அதை மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை லூப்குள்ள விட்டுருங்க. இப்போ இந்த நாட் இழுத்து டைட் பண்ணிருங்க. ரைட் சைடு இருக்கிற ஒயரை கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இழுத்து டைட் பண்ணீங்க அப்படின்னா நாட்ஸ் நம்ம நெருக்கமா கிடைக்கும். இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு சைடு நாட் போட்ட பின்னாடி திருப்பி வச்சுக்கிட்டு கீழேயும் அதே போல நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சிடுங்க. திருப்பி வச்சுட்டு கீழேயும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு தான் ஃபோல்டு பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி சேம் கலர் இருக்கிற நாட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருங்க. ஒயிட் கலர் நாட்ஸ் 11 நாட்ஸையும் தனித்தனியா ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி பிங்க் கலர் நாட்ஸ் எல்லாம் தனியா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கலர் நாட்ஸையும் ஜாயின் பண்ண பின்னாடி காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல 11 நாட்ஸ் இருக்கு. இதே மாதிரி நான் பிங்க் கலர்ல ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த 2 பகுதியும் நம்ம சென்டர்ல ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டும் பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். பக்கம் பக்கம் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 2 பகுதியும் நார்மல் மெத்தட்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிசைன் கரெக்டா கிடைக்காது. 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். அந்த மாதிரி மிக்ஸ்டு நாட் நம்ம போட்டோம் அப்படின்னா டிசைன் நமக்கு கரெக்டா வராது. அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா ரிவர்ஸ் நாட் அந்த இடத்துல போடணும். நம்ம ஏற்கனவே நிறைய கூடைகள்ல ரிவர்ஸ் நாட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ரிவர்ஸ் நாட்ல நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடுக்கு நமக்கு போகாது. ரைட் சைடு இருக்கிற ஒயர் ரைட் சைடே இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடே இருக்கும். இதனால நமக்கு டிசைன் சேஞ்ச் ஆகி வராது. ஸோ அதனால பேஸ்ல மட்டும் ரிவர்ஸ் நாட் கண்டிப்பா போடணும். ரிவர்ஸ் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற பிங்க் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணி இந்த ஒயிட் கலர் ஒயருக்குள்ள வைங்க. இப்போ ஒயிட் கலர் திருமண ஒயர் இருக்கு பாருங்க, இதை இந்த பிங்க் கலர் லூப்குள்ள சொருகிடுங்க. இப்போ இந்த நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிருங்க. நமக்கு பாருங்க ஒயிட் கலர் சைடே தான் ஒயிட் கலர் ஒயர் இருக்கு, பிங்க் கலர் சைடு பிங்க் கலர் ஒயர் இருக்கு. இந்த நாட் கொஞ்சம் மேல் எலும்பி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு டிசைன் கரெக்டா கிடைக்கும். அதனால இது கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். இந்த நாட் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய டிசைன் கூடைகள் போட முடியும். இதே மாதிரி கீழ் பகுதியிலையும் ஜாயின் பண்ணிருங்க. ரிவர்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிருங்க. இந்த ரிவர்ஸ் நாட் எல்லா லைன்லயும் வராது. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துலயும் நமக்கு எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற இந்த 2 கலர் ஒயர்லையும் தான் நம்ம ரிவர்ஸ் நாட் போடணும். கீழ் பகுதியில ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஒயரை அதுக்குள்ள வச்சிருங்க. கீழே இருக்க பிங்க் கலர் ஒயரை ஒயிட் கலர் லூப்குள்ள விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நாட் இழுத்து டைட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இந்த நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மேலையும் கீழையும் ரிவர்ஸ் நாட் கிடைச்சிருச்சு. இனி வழக்கமா நம்ம போடுற மாதிரியே போட்டு வர வேண்டியதுதான். இந்த பேஸ்ல மொத்தம் 3 லைன்ஸ் இருக்கு. இதுல சென்டர் லைனை அடையாளத்துக்கு நீங்க நாட் போட்டு வச்சுக்கணும். அப்பதான் இதுக்கு மேலையும் கீழையும் லைன்ஸ் போடுறதுக்கு நமக்கு தெரியும். அதனால சென்டர் லைனை இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நாட் போட்ட பின்னாடி நம்ம வழக்கமா போடுற மாதிரியே எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற 2 ஒயரையும் எடுத்து நாட் போட வேண்டியதுதான்.
2 நாட்க்கு இடையில வந்து நமக்கு வந்து ஒரு நாட் கிடைக்கும். இந்த பேஸ்லயும் வழக்கமா போடுற மாதிரியே ஒவ்வொரு லைன்லயும் ஒரு நாட் வந்து குறைவா வரும். இந்த மாதிரி இந்த பேஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் தான் நமக்கு வந்து ரிவர்ஸ் நாட் போட வேண்டியது இருக்கும். எல்லா லைன்லயும் போட வேண்டியது இருக்காது. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த லைன்ல வந்து நான் வந்து இதுவரையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ரிவர்ஸ் நாட் வந்து தேவை இருக்காது. பாருங்க, அடுத்த நாட் வந்து ஒயிட் கலர் நாட் தான் நான் போட போறேன். நமக்கு வந்து எந்த இடத்துல 2 கலர் ஒயரும் மீட் ஆகி எக்ஸ் ஷேப் கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும் ரிவர்ஸ் நாட் போடுங்க. இதே மாதிரி இந்த பேஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல வந்து சென்டர்ல வந்து 8 நாட் வந்து ரிவர்ஸ் நாட் போட்டிருக்கேன். இதுல இந்த பேஸுடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா சென்டர் நாட்ல இருந்து கவுண்ட் பண்ணா மேல வந்து 9 நாட்ஸ் கிடைச்சிருக்கு, கீழே வந்து 9 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பேஸ்ல வந்து மொத்தம் 17 லைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து இந்த அளவு பேஸே போதுமானது. இன்னும் அதிகமா நம்ம போட்டோம் அப்படின்னா கூடையோட அளவு வந்து சின்னதாயிடும். அதனால இதே அளவு போட்டுக்கோங்க. இனி வந்து கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். மேல பாத்தீங்க அப்படின்னா 9 ஒயர் இருக்கு. அதுல 8வது ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9வது ஒயரை வந்து அதுக்கு மேல சுத்திடுங்க. சுத்திட்டு கீழே இருக்க ஒயரை மேல வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து கார்னர் திருப்பணும். இந்த மாதிரி கார்னர் திருப்பின பின்னாடி அந்த ஒயர் இருக்கு பாருங்க, அதை வந்து கிராஸா நம்ம நாட் போட்டு வரணும். ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு பக்கமா இந்த மாதிரி கிராஸா நாட் போட்டு வாங்க. இந்த ஒயர் வந்து நம்ம சென்டர் லைன் இருக்கு பாருங்க, நாட் போட்டு வச்சோம் பாருங்க, அது வரையும் இதுல வந்து நாட் போட்டு வாங்க. இந்த மாதிரி போட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். பாருங்க, சென்டர் லைன் இருக்கு பாருங்க, அந்த லைன் வரையும் இந்த மாதிரி கிராஸா நாட் போட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இனி வந்து கீழ் பக்கமும் இதே மாதிரி கார்னர் திருப்பலாம். கீழ் பக்கமும் 9 ஒயர் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 9வது ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8வது ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இங்கேயும் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருச்சு. இனி வந்து இந்த ஒயரை யூஸ் பண்ணி இதே மாதிரி சென்டர் லைன் வரையும் நாட் போட்டுக்கோங்க. இது வந்து லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு பக்கமா நம்ம நாட் போட்டு வரணும். இந்த மாதிரி கிராஸா நாட் போட்டு வாங்க. ஒவ்வொரு நாட் போட்ட பின்னாடியும் நமக்கு வந்து இன்டூ ஷேப் கிடைக்கும். அந்த இடத்துல நாட் போட்டு வரணும். இதே மாதிரியே ரைட் சைடும் பிங்க் கலர் ஒயர் இருக்கு பாருங்க, இதுல வந்து கார்னர் திருப்பிட்டு இதே மாதிரி போட்டு வாங்க. இப்ப வந்து நான் 2 சைடும் கார்னர் திருப்பிட்டேன். மொத்தம் 4 கார்னர் வந்து நான் திருப்பி இருக்கேன். இந்த மாதிரி நம்ம கார்னர் திருப்பறனால வளைவான ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. இனி வந்து கூடையோட மேல் பகுதி வந்து நம்ம போடலாம். மேல பாருங்க, நமக்கு வந்து இன்டூ ஷேப்ல கிடைச்சிருக்கு. இந்த இன்டூ ஷேப்ல இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வரணும். இனி வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரை எல்லாம் இன்டூ ஷேப்ல நம்ம நாட் போட்டு சென்டர் லைன் வரையும் போட்டு வந்துருங்க. அதே மாதிரியே ரைட் சைட்லயும் பிங்க் கலர் ஒயரை எல்லாம் சென்டர் லைன் வரையும் போட்டு வந்துருங்க. இந்த சென்டர்ல மட்டும் ஒரே ஒரு நாட் மட்டும் ரிவர்ஸ் நாட் போட்டுருங்க. அப்பதான் வந்து நமக்கு மேல போடும்போது டிசைன் வந்து கரெக்டா வரணும், வி ஷேப் வரணும். அப்படிங்கறதுனால இந்த சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் நாட் போட்டுருங்க. இனி வந்து ரிவர்ஸ் நாட் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டுருங்க. இதே மாதிரி பின் பக்கத்திலையும் போட்டுருங்க. இந்த ரிவர்ஸ் நாட் போடுறதுனால கூட வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேக்குறாங்க. கூடைக்கு வந்து எந்த பயமும் இல்ல. இதுல வந்து நம்ம அதிகமா இந்த ரிவர்ஸ் நாட் போடுறது இல்ல, இவ்வளவுதான் போடுறோம். அதனால வந்து நமக்கு வந்து கூட ஸ்ட்ராங்காவே இருக்கும், எந்த பயமும் இல்ல. இந்த மாதிரி போட்ட பின்னாடி 2 சைட்லயும் கிராஸா போட்டு வந்துருங்க.
நீங்கள் வந்து மிக்ஸ்டு கலரில் நாட் போடக்கூடாது. சேம் கலரில் இருக்கிற ஒயரில் மட்டும் நாட் போட்டு வந்துருங்க. ரெண்டு சைடும் கிராஸாக போட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லீஃப் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு வந்துருங்க. ஒவ்வொரு லைனும் கிராஸாக போட்டு வாங்க. இனி வந்து ரெண்டு சைடும் இதே மாதிரி கிராஸாக போட்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டு வாங்க. நான் வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கிராஸா நான் வந்து போட்டு வந்திருக்கேன். இனி வந்து சென்டர்ல வந்து பிஸ்கட் நாட் போடலாம். பிஸ்கட் நாட் எப்படி போடுறது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இதுலயும் கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர் ஒயர் இருக்கு. ரைட் சைட்ல வந்து பிங்க் கலர் ஒயர் இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரெண்டு ஒயரை வந்து ஒயிட் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டு ஒயரையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பின்னாடி ரைட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பிங்க் கலர் ஒயரை வந்து அதுக்கு மேல இந்த மாதிரி சுத்திடுங்க. இந்த மாதிரி சுத்திட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை மேல வச்சிடுங்க. இந்த மாதிரி மேல வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்க பிங்க் கலர் ஒயரை வந்து இந்த லூப்குள்ள விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லூப்குள்ளேயும் விடுங்க. இதை வந்து டைட் பண்ண தேவையில்லை. இனி அடுத்து வந்து மேல இருக்க ஒயரை கீழே வச்சுட்டு பெருவிரலால அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்ல இருக்கிற பிங்க் கலர் ஒயர்ல வந்து ரெண்டாவது ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி சுத்திட்டு திரும்பவும் அதே போல மேல வச்சுட்டு ரெண்டு லூப்குள்ளேயும் திருமண ஒயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. இனி வந்து இந்த நாட்டை வந்து டைட் பண்ணிடலாம். ஒயிட் கலர் ஒயரை வந்து கீழ் நோக்கி தள்ளி இந்த மாதிரி டைட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நாட் வந்து நெருக்கமா நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வி ஷேப் வர இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் வந்து நான் போட்டேன். இனி அடுத்த லைன்ல வந்து ரெண்டு பிஸ்கட் நாட் நமக்கு கிடைக்கும். தேர்ட் ரோல வந்து 3 பிஸ்கட் நாட் கிடைக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்ப அடுத்த நாட்டும் எப்படி போடுறது அப்படிங்கறத காட்டுறேன். இந்த ஒயிட் கலர் ஒயர் ரெண்டு ஒயர் இருக்கு பாருங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரைட் சைட்ல இருக்க தேர்ட் பிங்க் கலர் ஒயரை வந்து இதுக்கு மேல சுத்திட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். தேர்ட் ஒயரையும் ஃபோர்த் ஒயரையும் இந்த மாதிரி சுத்திட்டு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த வி ஷேப்ல வந்து ஒவ்வொரு லைன்லயும் நாட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இந்த மாதிரி நான் வந்து பேக் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க. 11 லைன்ஸ் போட்ட பின்னாடி மேல வந்து 2 லைன்ஸ் வந்து நான் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். அப்பதான் வந்து ஃபோல்டு பண்ணி உள்ள சொருகிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த பேக் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இதுல வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சேம் கலர்ல எக் ஷேப் வர்ற இடத்துல எல்லாம் நீங்க வந்து பாக்ஸ் நாட் தான் போடணும். மிக்ஸ்டு கலர் வர்ற இடத்துல வந்து நீங்க வந்து பிஸ்கட் நாட் போடணும். அதை ஃபாலோ பண்ணி நீங்க போட்டு வந்தாலே போதும். இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டா வரும். இதே மாதிரி இந்த கூடை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த கூடை வந்து இப்ப போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லா ஒயரையும் உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஹேண்டிலும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து 50-50 ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.